ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான கார்லிக் ப்ரெட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி பண்ணுறதுனால கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது பச்சை கலர், சிவப்பு கலர் குடமிளகா, கொத்தமல்லி, கொஞ்சமாக இடித்த பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 50 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கோங்க, ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க, இடித்த பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, கார்லிக் ஸ்மெல்லு அதிகமாக வரும். நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இல்லாட்டி கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீமி மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா ப்ரெட்லேயும் இது மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் கார்லிக் சாஸை. ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரெட்டோட எடுத்துக்கிட்டு பாதிக்கு கொஞ்சம் மேலமாக இது மாதிரி கிராஸாக கட் பண்ணணும். மெதுவாக கட் பண்ணுங்கள். ஓரத்தில் நல்லா எட்ஜு வர மாதிரி இருக்கணும். இதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் நம்ம ஆஃப்லேருந்து கட் பண்ண ஆரம்பித்து எண்டில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். மாற்றி கட் பண்ணிட்டா நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ண வர்றது கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணுங்கள். ஆஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எட்ஜில் வந்து ஷார்ப்பாக கட் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். அப்போ நம்ம ஃப்ளவர் மாதிரி நம்ம டிசைன் பண்ணிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு லேயரை எடுத்து மேலே வச்சு அடுத்த லேயரை அதே மாதிரி கொண்டு வரணும். பாருங்கள், நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி அதே மாதிரி செஞ்சு லாஸ்ட்டில் நம்ம செய்கிறப்போ அதுக்கு அடியில் வச்சு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணணும். பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் டிசைனு. ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு நம்மளுக்கு பழகிரும், ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சமாக நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிவப்பு மிளகா, குடமிளகா, அதை வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சமாக அந்த கார்லிக் சாஸை வச்சு நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக கட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட்டோட எட்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மடிக்கிறப்போ கரெக்டாக இன் பண்ணுறதுக்கு வரும். லாஸ்ட்டாக டக்கின் பண்ணுற மாதிரி வரும். கவனமாக நம்ம கட் பண்ணலன்னா ப்ரெட்டு உடஞ்சி போயிடும். அப்புறம் நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப்பு கிடைக்காது. பார்த்து இதே மாதிரி டக்கின் பண்ணிக்கோங்க, ஒன்றோட ஒன்று மேலே வச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எண்டில் வரப்போ தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக அந்த இதுக்குள்ளே டக் பண்ணி விடணும். அப்போ அது லாக் ஆயிரும். கார்லிக் ப்ரெட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகாலாம் வச்சு சாப்பிட்றப்போ அந்த கார்லிக் ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். இதே மாதிரி 6 ப்ரெட் ஸ்லைஸும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஓவனில் வச்சு கூட நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது இல்லாட்டி நம்ம தவாவில் வெண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பேனாக இருந்தால் 2-3 நம்ம வச்சு பண்ணலாம். சின்னதாக இருந்தால் ஒரு ப்ரெட்டு வச்சுட்டு நல்லா குக் பண்ணுறதுக்காக லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கீழே தீஞ்சு போயிடும். அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் மேலே இருக்கிற பட்டர் எல்லாம் கரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ சூப்பராக டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.